Class 10, Unit 1, Laws of Motion, Problem number 6. A mechanic unscrew a nut by applying a force of 140 N with a spanner of length 40 cm. What should be the length of the spanner if a force of 40 Newton is applied to unscrew the same nut? இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு நட்டு இருக்குது. இப்போ மெக்கானிக் என்ன செய்கிறாருன்னா 40 சென்டிமீட்டர் லெங்த் உள்ள ஸ்பேனர் எடுத்துகிட்டு அந்த நட்டை அன்ஸ்க்ரூ பண்ணுறாரு. அப்போ அவர் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாருன்னா 140 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதே நட்டை மெக்கானிக் 40 நியூட்டன் ஃபோர்ஸில் அன்ஸ்க்ரூ பண்ணுறாரு. அப்போ அவர் பயன்படுத்தின லெங்த் ஆஃப் த ஸ்பேனர் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதில் கொடுத்துருக்க டேட்டா பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸ் F1 140 நியூட்டன், லெங்க்த்து L1 40 சென்டிமீட்டர். இந்த சென்டிமீட்டரை நாம் என்ன செய்யணும்னா மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதனால் 40 × 10⁻⁻2ன்னு எழுதலாம். அடுத்து ஃபோர்ஸ் F2 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. அதனோட லெங்க்த் L2வை நாம் கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்குரிய ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா F1 L1 = F2 L2. இப்போ நம்ம எதையை கண்டுபிடிக்கணும்? L2வை கண்டுபிடிக்கணும். அப்போ F1 L1 இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் இருக்க F2 ஈக்குவலுக்கு இந்த பக்கமாக வந்ததுன்னா டிவிஷனில் மாறிடும். அப்போ நம்ம ஈக்குவேஷன் L2 = F1 L1 / F2ன்னு மாறும். இப்போ அதனோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். F1ஓட வேல்யூ 140 இன்ட்டு L1ஓட வேல்யூ 40 × 10⁻⁻2 பை F2ஓட வேல்யூ 40. அப்போ இந்த 40யும் 40யும் நாம் என்ன செஞ்சிடலாம்? கேன்சல் பண்ணலாம். அப்போ நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 140 × 10⁻⁻2. அப்போ இங்கே 10⁻⁻2 இருக்கிறதுனால நாம் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ L2ஓட வேல்யூ எவ்வளவுனா 1.4 மீட்டர்.